ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு பாதிப்பின் விளைவுகள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். தைராய்டு நோய் உண்டானவர்களுக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், அதனால் பாதிக்கப்பட்டவர்களில் 1/3 பேருக்கு தங்களுக்கு பாதிப்பு இருப்பதே தெரியாது. இது அதிகம் பெண்களிடையே நிலவுகிறது. கருவுற்று இருக்கும் பெண்கள் மற்றும் குழந்தை பெற்ற பெண்களுக்குமே மகப்பேறுக்கு பிந்தைய முதல் 3 மாத காலத்தில் 44.3% பேருக்கு தைராய்டு சுரப்பி குறைபாடு உண்டாகிறது. இந்த தைராய்டு என்பது மனிதர்களின் கழுத்தில் இருக்கும் பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பியாகும். மூளை, இதயம், தசைகள் மற்றும் பிற உறுப்புகள் சரியாக இயங்குவதற்கு தேவையான ஹார்மோன்களை தைராய்டு சுரப்பி வெளியிடுகிறது. உடல் தனக்கு கிடைக்கும் ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளவும் கதகதப்புடன் வைத்து கொள்ளவும் இது உதவுகிறது. ஒரு வகையில் மனித உடலுக்கு தைராய்டு சுரப்பி ஒரு பேட்டரி போன்றது. ஒருவேளை இந்த சுரப்பி ஹார்மோன்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ சுரந்தால் தைராய்டு நோய்க்கான பிரச்சனை உண்டாகிறது. மனித உடலுக்கு தேவையான அளவு ஹார்மோன் தைராய்டு சுரப்பியால் சுரக்கப்படாவிட்டால் அது ஹைப்போ தைராய்டிசம் எனப்படுகிறது. சொல்லப்போனால் பொம்மையில் பேட்டரி தீர்ந்து போனது போலத்தான். ஹைப்போ தைராய்டிசம் வந்தால் மனித உடலில் எந்த அளவு ஆற்றலுடன் இயங்க முடியுமோ அதைவிட குறைவாகவே இயங்கும். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் அயற்சி அடைந்து விடுவார்கள். ஒருவேளை தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தால் அது ஹைப்பர் தைராய்டிசம் எனப்படுகிறது. இவர்கள் அதிக அளவில் காஃபைன் எடுத்துக்கொண்டவர்களை போன்றவர்கள், அதாவது அதிக பசி, அதிக வியர்வை போன்றவை உண்டாகும். 3வது பாதிப்பு தைராய்டு சுரப்பி வீக்கமடைவது. கழுத்து கலலை எனும் இந்த குறைபாடு கோய்டர் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. மருந்துகளால் தீர்க்க முடியாவிட்டால் இதற்கு நிச்சயம் அறுவை சிகிச்சை தேவை. உடல் பருமன் அடைவது, முகம், கால்கள் ஆகியவை வீக்கமடைவது, சோர்வாகவும் சுறுசுறுப்பின்றியும் உணர்வது, பசி இல்லாமல் போவது, அதீத தூக்க உணர்வு, அதிகமாக குளிர்வது போன்ற உணர்வு, பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில் மாற்றம், முடி உதிர்தல் பிரச்சனை போன்றவை ஹைப்போ தைராய்டிசம் நோய்க்கான அறிகுறியாகும். அடுத்ததாக ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் என்ன அறிகுறி வரும்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு பசி இருந்தும் நல்ல உணவுகளை உட்கொண்டாலும் உடல் எடை குறைதல், கை கால் நடுக்கம், திடீரென மனநிலை மாறுவது, கொஞ்சம் வெயில் அடித்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் போவது, உறக்கத்தின் போது மூச்சு சீரற்று இருப்பது, இதய துடிப்பு சீரற்று இருப்பது, கண் பார்வை மங்குவது, மூளை ஓட்டம் உள்ளிட்டவை ஹைப்பர் தைராய்டிசம் குறைபாட்டின் அறிகுறிகள். இந்த தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாமல் போனால் அதை கண்டுபிடிக்க அதற்கென குறிப்பிட்ட அறிகுறிகள் என்று எதுவுமே தனியாக இல்லை. இந்த தைராய்டு குறைபாடு உள்ளவர்களில் 10% பேருக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருக்கும். ஆனால் அவர்களில் பாதி பேருக்குத்தான் அப்படி ஒரு குறைபாடு இருப்பதே தெரிய வருகிறது. ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவருக்குமே இதற்கான அறிகுறிகள் ஒன்றாக இருந்தாலும் பெண்களுக்கே விரைவில் இந்த நோய் கண்டறியப்படுகிறது. வழக்கமாக 80 முதல் 90% தைராய்டு நோயாளிகள் சிகிச்சைக்கு பின்பு குணமடைகிறார்கள். ஆனால் சிலருக்கு இது முற்றிலும் குணமாவதில்லை. தைராய்டு பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கே அதிகம் உண்டாகிறது. இந்த ஹைப்போ தைராய்டிசம் என்றால் T3, அதாவது ட்ரை அயோடோ தைரோனைன், T4 தைராக்சின் ஆகிய ஹார்மோன்கள் குறையும் என பொருள். அதே சமயத்தில் TSH, அதாவது தைரோட்ரோபின் எனும் ஹார்மோனின் அளவு அதிகரிக்கும். பிற ஹார்மோன்கள் எவ்வாறு செயலாற்றுகின்றன என்பதை இந்த ஹார்மோன் கட்டுப்படுத்துகிறது என்பதால் இது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என ஆங்கிலத்தில் TSH என சொல்கிறார்கள். குடும்பத்தில் யாருக்கேனும் தைராய்டு குறைபாடு இருந்தால் அவர்கள் குழந்தைகளுக்கும் அந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் அதை தடுப்பதற்கு எந்த வழிமுறையும் இல்லை. பிரச்சனை உண்டான பின்னரே சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும். ஹைப்போ தைராய்டிசம் உண்டானால் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தைராய்டு சுரப்பியால் அதிகம் சுரக்கப்படும் என்பதால் இதய துடிப்பு விகிதத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். இதன் காரணமாக பல பிரச்சனைகள் உண்டாகும். இதே போல ஹைப்போ தைராய்டிசம் சரியான நேரத்தில் கண்டறியப்படவில்லை என்றால் சில நேரங்களில் மூளையில் கூட பிரச்சனை உண்டாகும். அது மட்டுமில்லாமல் உடலில் சோடியம் அளவு குறைந்து பாதிக்கப்பட்ட நபர் கோமா செல்வதற்கும் கூட வாய்ப்புள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.